ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம நல்லா கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மிளகு வடை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக காரசாரமாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு ரைஸ் வெரைட்டிஸ் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகு வடையில் நம்ம காரத்துக்கு முழுக்க மிளகு தான் நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதனால் இந்த டைமில் நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே இந்த வடை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிளகு வடை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் டெய்லி ரெடி பண்ணணும்னு இல்லை, ஒரு சைட் டிஷ்ஷாவோ ஸ்நாக்ஸாவோ சாப்பிட்றதுக்கு நீங்கள் மொத்தமாக ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மிளகு வடை செய்கிறதுக்கு 1/2 கப் அளவு உளுந்து நான் எடுத்திருக்கேன். முழு உளுந்து, தோல் நீக்கின உளுந்து எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு 2 அல்லது 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம இந்த உளுந்த கழுவுற தண்ணி நல்லா க்ளீனாக வர்ற வரைக்கும் ஒரு 3-4 தடவை சுத்தமாக உளுந்த கழுவி அந்த தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இப்போது உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மிளகு வடைக்கு உளுந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 1 மணி நேரம் ஊறினாவே போதுமானது. கரெக்டாக 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உளுந்த ஒரு வடிகட்டியோ அல்லது ஜல்லிக்கரண்டியோ வச்சு வடித்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஊற விட்டீங்க அப்படின்னா வடை கிறிஸ்பியாக வராது. தண்ணி நல்லா வடிகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு இதை நம்ம வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு சுத்தமான காட்டன் துணியில் இந்த உளுந்தை நல்லா பரத்தி விட்டு ஃபேன் காற்றுல வச்சு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி உலர்ற வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போது உளுந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா ஈரமில்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு மிளகு நான் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக வேணும்னா மிளகை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். பட் அந்த அளவு கரெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களால் சாப்பிட முடியாது. கம்மி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போது கூடவே நம்ம தண்ணியை வடித்து வச்சுருக்க உளுந்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உளுந்தை இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நான் சேர்க்குறேன். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தா தான் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கம்மி பண்ணுறதுனா ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரை மூடிட்டு நம்ம கொரகொரப்பாக இதை அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. மாவை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைஞ்ச மாதிரி இருக்கும். பட் நம்ம கையால் மசித்து பார்த்தோன்னா கொஞ்சம் நெருப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்த உளுந்து மாவை ஒரு ஈரமில்லாத பவுலில் சேர்த்துக்கங்க. இப்போது நம்ம இந்த மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வறுக்காத அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் தண்ணியாக சரியாக வடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிக்க வர அளவுக்கு நம்ம அந்த பதத்தில் மாவு பிசைஞ்சிக்கணும். இந்த பதத்தில் மாவு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள். இப்போது நம்ம ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகு வடைக்கான மாவை சின்ன சின்ன குட்டி சைஸ் பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இது சின்ன சின்ன சைஸ் வடையாக பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கையில் அப்பப்போ ஒரு 2-3 உருண்டை உருட்டினதுக்கப்புறமா திரும்ப கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வடையாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு முழு நெல்லிக்காய் அளவில் சைஸில் கூட நீங்கள் உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் ரொம்ப கம்மியாக இந்த மாதிரி அடியில் மட்டும் எண்ணெய் இருக்க மாதிரி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. இப்போது இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு எடுத்துகிட்டு அது மேலே நான் பேக்கிங் ஷீட் விரிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் ஷீட் இல்லை அப்படின்னா வாழை இலையோ அல்லது சாதாரண நம்மளுக்கு பால் கவர்லாம் வரும் இல்லையா, அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த வடைக்கான மாவு வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியோ அல்லது கையில் தட்டியோ போட முடியாது. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் அல்லது வாழை இலை, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் கவர் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அந்த பேப்பராலே மூடிட்டு ஒரு சின்ன பிளேட் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வடை ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். லைட்டாக நடுவில் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு மிதமான தீயில் சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயில் நம்ம இதை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு பொரிக்காதீங்க, சட்டுன்னு கருகிரும். பட் வேகாமல் ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். ஒன்று ஒன்றா தட்டி போட்டுட்டு ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். மொத்தமாக தட்டிட்டு ஒரு தட்டில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜஸ்ட் ஒன்று ஒன்றா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன்று ஒன்றா வேகிறதுக்கும் நீங்கள் அடுத்த இது போடுறதுக்கும் சரியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. நான் ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணும்போது பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணாமல் பண்ணேன், அதனால் கொஞ்சம் ஒட்டிட்டு வந்தது. 2வது பேட்ச் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இடைவெளி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தோட அடிப்பகுதியை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். கையில் ஒரு விரலில் மட்டும் லைட்டாக தண்ணி காட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வருது. இதை நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக காரசாரமாக மிளகு வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு, அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் பேஜில் மெசேஜில் சென்ட் பண்ணுங்கள். நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. இன்றைக்கி நான் வந்து இது 2 சைஸில் பண்ணி எடுத்தேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் பாருங்கள். அதை விட ஒரு சின்ன சைஸும் பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி பாருங்கள், உடைக்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. சூப்பராக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மிளகு வடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு ஈஸியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.